இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரில்லிங் மிஷின் பிட்டு லாக் ஆகிறது இல்லை, அந்த பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பிட்டை போட்டோம்னா பிட்டு கழண்டு வந்துடும், பிட்டு உள்ளே லாக் ஆகாது. நம்ம ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா சோற்றிலேயே மாட்டிக்கும். அப்படி இல்லைன்னா பிட்டு எகிரி கீழே விழுந்துடும். இதை வச்சு ஹோல்ஸ் எல்லாம் போனோன்னா ரொம்ப பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். இதுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரே டெஸ்டரை வச்சு வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். மேலே இருக்கிற டஸ்ட்டு கப்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்ளிப் ஒன்று இருக்கும். சர்க்ளிப் கழட்டும் போது டெஸ்டர் இருந்தால் போதும். கழட்டும் போது கை கொஞ்சம் கவனம் ரொம்ப தேவை. கொஞ்சம் லைட்டாக நம்பி எடுத்தோம்னா வந்துடும். கட்டிங்கை விட்டு லைட்டாக ஒன் சைடு வெளியே எடுத்துகிட்டா வந்துடும். சர்க்ளிப் எடுத்தாச்சு. நம்ம அடுத்தது ஒரே ஒரு வாஷர் இருக்கும். வாஷருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சர்க்ளிப் ஒன்று இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா பால் சோக்கிறதுக்காக ஒன் சைடு கட்டிங் இருக்கும் கீ ஹோல்டரில். அந்த ஏரியாவிலேருந்து எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். அடுத்தது மேல் கப்பை ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு ரிங்கு ஒன்று இருக்கும், அது பால்ஸ் விழாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது பால்ஸ் உட்கார கிளிப் ஒன்று, ஸ்ப்ரிங்கு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா பால்ஸ் மட்டும் மிஸ்ஸிங், பால்ஸே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த பால்ஸ் லாக் ஆகிற லாக் கிளிப்பும் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. அதனால் பால்ஸ் நிற்கலை. மேபி பால்ஸ் கழட்டி இருக்கலாம், அவங்க கழட்டி தொலைச்சிருக்கலாம், இல்லைனா பால்ஸ் விழுந்துருக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பால்ஸ் உட்கார இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீலிங்லாம் ஹோல்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு உள்ளே போயிடும். அப்போ உள்ளே டஸ்ட்டு ரொம்ப நின்றுடும், மண்ணெல்லாம். இப்போது ஸ்ப்ரிங்கை நம்ம போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்கு பாட்டம் சைடில் சின்ன கூம்பு வடிவில் இருக்கும், சின்ன டயா இருக்கும், மேலே பெரிய டயாவாக இருக்கும். சின்ன டயா கீழே போகணும். அதுக்கு அடுத்தது நம்ம பால்ஸுடைய பிளேட்டு. அந்த பிளேட் பார்த்திங்கன்னா மற்ற டைரெக்ஷன்லாம் செட் ஆகாது, ஒரே டைரெக்ஷனில் மட்டும்தான் செட் ஆகும். அந்த பால்ஸ் கட்டிங் இருக்கிற டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் செட் ஆகும். அதை கரெக்டாக உட்கார வச்சிட்டோம்னா உட்காந்துக்கும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு பால்ஸ் ஒரு பால் செட் போட்டோம்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது அந்த பிளேட்டை எப்படி கட்டணுமோ அதை அப்படியே கரெக்டாக போட்டுருங்க. பிளேட்டை போட்டாச்சு. அடுத்தது இந்த கப்பை போட்டுக்கலாம். இதுக்கு உண்டான சர்க்ளிப் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த சர்க்ளிப்பை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், கை பத்திரம். கரெக்டாக கட்டிங் ஏரியா இருக்கும். அந்த கட்டிங் ஏரியாவில் எடுத்து போய் வச்சுட்டு டெஸ்டரில் அப்படியே லைட்டாக நீக்கி உள்ள தள்ளினா போயிடும், இல்லை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் கீழே இறங்கிடும். போடுறதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். கழட்டும் போது தான் கொஞ்சம் லைட்டாக பஞ்சாயத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓரளவு தள்ளி விட்டுனா தானாகவே உட்காந்துப்போம். அந்த பிளேஸில் நம்ம உட்காந்துச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டால் போதும். இதுக்கு அளவுக்கு அதிகமாக க்ரீஸ் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு வாஷர். இந்த வாஷரும் அதுக்கப்புறம் ஒரு சர்க்ளிப். அந்த வாஷர் எதுக்குன்னா மேலே ஒரு டஸ்ட்டு கப்பு ஒன்று இருக்கும். அது டஸ்ட் கப்பை லாக், இந்த வாஷரும் இருந்தால் மட்டும்தான் டஸ்ட் கப்பை லாக் பண்ண முடியும். அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சர்க்ளிப். அடுத்தது இந்த டஸ்ட் கப்பை போட்டு லாக் பண்ணிடலாம். அந்த வாஷர் இருந்தால் மட்டும்தான் இந்த டஸ்ட் கப்பு லாக் ஆகும். அதனால் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உள்ளே நிறைய ஸ்பேர்லாம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் செட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோன்னா அதிகபட்சம் ஒரு 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஃபுல் செட்டாக வாங்கி மாற்றனால மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பால்ஸ் தேஞ்சிரும், ப்ளஸ் அந்த பால்ஸ் உட்கார்ற பிளேட்டு டேமேஜ் ஆகிடும். இதில் பால்ஸுடைய பிளேட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ பிட்டு லாக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். க்ரீஸு ஏன் கம்மியாக போட்டுக்குங்க அப்படின்றதுன்னா, டஸ்ட்டு உள்ளே போச்சுன்னா உள்ளே நின்றுடும். திருப்பி மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த லாக்கிங் பிரச்சனை அடிக்கடிக்க வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது மாதிரி எந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மேக் பண்ணி போடுறோம். நன்றி, வணக்கம்.